Hello friends, வணக்கம். Welcome back to Deepstamilkitchen vlogs. ஸோ இன்றைக்கி வந்து டின்னர் ரொட்டீன் பார்க்க போகிறீங்க. அதனால தான் சிம்பாலிக்காக வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே டார்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனிவேஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ளீனிங். என்ன க்ளீனிங் அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, அது வந்து விகாஷினி சாப்பிட்டது பெட்ரூமில், நான் சாப்பிட்டது லிவிங் ரூமில், என்ன அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டது டைனிங் ரூமில், எல்லாம் மாற்றி மாற்றி டீ கப்பு அப்புறம் வந்து மில்க் ஷேக்கு எல்லாம் இருக்குது. ஸோ அதை எடுத்து வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா புளிக்கு பிறந்தது பூனையாகாது அப்படின்ற மாதிரி நம்ம மிதுன் வந்து சூப்பராக குக் பண்ணிகிட்ருக்காரு. என்ன என்ன பயங்கரமா பேசுறேன். டேடிட்டு போங்க, டேடிட்டு போங்க. இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன், என்னை பார்த்ததும் அலறான். ஆக்சுவலாக அவனுக்கு கொஞ்சம் பசி ஆகிடுச்சு, ஸோ சீக்கிரமாக குக் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து விகாஷினிக்கு மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அந்த வேஸ்ட்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா வந்து டின்னர் ப்ரிப்ரேஷன். ஸோ டின்னருக்கு வந்து இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் தோசை தான். பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தோசை, யூஸ்வலாக நம்ம செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எப்படி அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா, நல்லா காரமாக வந்து உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறமா வந்து பருப்பு கடைஞ்சிருந்து, ஓகேவா, தால் தட்கா கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கெட்டுருச்சு. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இதில் மசாலா தோசை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் உருளைக்கிழங்கு கெட்டுருச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பருப்பு கடையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது துவரம் பருப்பு போட்டு தான் செய்வோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து மீதி இருக்குது. எப்படி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா நாளைக்கு மறந்து அது மறுபடியும் கீழே தான் எடுத்து ஊற்ற போகிறேன். ஸோ வேஸ்ட்டு பண்ணாமல் அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த மாதிரி பருப்பு கடையில் செய்யும்போது உங்களுக்கு மீதி ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து சிம்பிளாக நம்ம சாம்பாராக கன்வெர்ட் பண்ணிடலாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பேர்த்துக்கு ஆல்ரெடி தெரியும்னு தெரியலை. பட் நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி தெரியாமல் இருக்கலாம், ஐடியா வராமல் இருக்கலாம். பட் அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் நீங்கள் இதில் செஞ்சிங்கன்னா. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ பருப்பு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து விகாஷினிக்கும் மிதுனுக்கும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் எங்களுக்கு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி க்ளீனிங் எல்லாம். ஸோ பால் இங்கே இருக்குது. அடுத்தது டீ குடித்த பாத்திரம், அதை எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஸோ டிஷ்வாஷரில் லோட் பண்ணோம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஸோ அதனால தான் இப்போ எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து விகாஷினிக்கு. ஸோ விகாஷினிக்கு வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி கேரட் சீஸ் தோசை செய்ய போகிறேங்க. ஸோ அது ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ண பிக்சரே இதான் நினைக்கிறேன். அந்த கேரட் சீஸ் தோசை தான் நினைக்கிறேன். ரெசிபியாக அது வரைக்கும் போஸ்ட் பண்ணதில்லை. அது பெரிய ரெசிபிலாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட்டு சீஸ் இருந்தால் போதும். ஸோ நான் வந்து ஸ்லைஸ்டு சீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ண மொசரல்லா சீஸ் இருக்குது. ஸோ அது இதுக்கு மேலே இருந்தால் 2-3 டேஸில் கெட்டு போயிடும். அதனால் அதை வந்து இன்றைக்கி சீஸ் தோசை செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஜஸ்ட்டு ஒரு கேரட். இது வந்து மிதுன் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணதும் வந்துட்டான். போங்க டேடிட்டு போங்க. அம்மா உங்களுக்கு கொண்டு வர தோசை கொண்டு வர. மிதுனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வந்து விகாஷினிக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் அவனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இந்த தோசை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து சீஸ் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அதே போல் கேரட்டும் துருவி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் பேபிஸ் உங்கள் கிட்ஸ் வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து வேக வச்சு அதை துருவி எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ வந்து இந்த மாதிரி கேரட்டெல்லாம் அவங்க டயட்டில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ரொம்ப தின்னாக நல்லா ரோஸ்ட் மாதிரி தான் தோசை ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். ஸோ தோசை ஊற்றிட்டு நீங்கள் எவ்வளோ பட்டர் போட்டுக்கலாம், நெய் இல்லைனா வந்து எண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன். ஸோ நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து சூப்பரான பார்ட்டு இந்த கேரட்டு சீஸையும் ஆட் பண்ணுறது தான். ஸோ கேரட்டை வந்து அப்படியே மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சீஸு. ஸோ பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தோசைக்கல்லோட சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த சீஸ் உருகிடும் நல்லா. நீங்கள் தோசை சுட்டது இது மேலே போட்டுறணும், அப்போ தான் கரெக்டாக அது உருகிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி
ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி ஃபோல்டு பண்ணுவேன். ஸோ இப்படி தான் இருக்கும். சூப்பராக வந்து கேரட் சீஸ் தோசை ரெடி. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு விகாஷ்னிக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். மித்துன் வந்து பார்த்திங்கன்னா பசியாயிடுச்சு. பட் கொஞ்சம் நல்லா பசிக்க வச்சு நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான் குயிக்காக. அதனால தான் 8 o'clock தான் ஆகுது இப்போது. ஸோ ஓகே தான், அவனுக்கு பெருசாக ப்ரிப்ரேஷன் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் ஊத்தாப்பம் தான் ஊற்ற போகிறேன். ஸோ அவரு தோசை சாப்பிட மாட்டார், ரோஸ்ட் மாதிரி இருக்கிறது. பட் ஊத்தாப்பம், இட்லி, பணியாரம், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது எல்லாமே சாப்பிடுவான் நல்லா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மித்துனுக்கு வந்து நான் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மித்துனுக்கு தான் செஞ்சுட்டேன். பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும், முறுமுறுலாம் இருக்காது. இதை லைட்டாக வந்து தண்ணியில் தொட்டு அப்படியே ஊட்டி விட்டுருவேன் அவனுக்கு, அவ்வளோதான். ஸோ அவனுக்கு விகாஷ்னி வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. விகாஷ்னி எப்படி இருக்குது கேரட் சீஸ் தோசை? சாப்பிட்டியா? போதுமா? இன்னொன்று வேணுமா? சீரியஸ்லி? எக்ஸ்ட்ரா சீஸ் இன்னும் போட்டா அவ்வளோ பசிக்குதா? ஸோ விகாஷ்னி வந்து ஈவினிங் மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடித்தா. அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 7 இருக்கும்போது வந்து அம்மா ரொம்ப பசிக்குது, எதாவது சாப்பிட்றேன்னு கேட்டு அதனால தான் அவளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ வந்து இன்னொரு தோசை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு வந்து சாம்பார் செய்ய வேணும். ஓகேங்க, ஸோ மித்துனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து சாம்பார் வந்து முன்னையே நான் சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தாளிக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து கடுகு கூடயே 4-5 மிளகு, அப்புறம் 4-5 ஓ மை காட் போச்சு, தோசை வந்து தீஞ்சிச்சு. ஓகே, எடுத்துடலாம். ரொம்ப தேயில சாப்பிட்லாம். எனிவேஸ் இன்னொரு தோசை ஊற்றிட்டே பேசுகிறேன். ஓகே, நீங்கள் தாளிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கடுகு போட்டுட்டு 4-5 மிளகு, அப்புறம் 4-5 வெந்தயம் போட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு சாம்பார் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா வந்து அந்த பருப்பு எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக இந்த பருப்பு கடையெல்லாம் நல்லா பச்சை மிளகா போட்டு சீரகம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு செய்வோம். ஸோ அதனால் யூஸ்வலாக அந்த பருப்பு கடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடையில் எடுத்து நீங்கள் சாம்பார் செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் வந்து நீங்கள் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டிங்கன்னா ஈவினிங் வந்ததும் டக்குன்னு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி போட்டு இப்படி சாம்பார் கூட நீங்கள் வச்சிடலாம். ஸோ வந்து இட்ஸ் கைண்ட் லைக் ஒரு டிப், ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் விலாகிங்கில் வந்து நல்லா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, ஏன் சும்மா விலாகிங்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்றீங்க. ஸோ இந்த மாதிரி விலாகிங்கில் நாங்கள் நிறையா டிப்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ இன்றைக்கி டிப் வந்து நீங்கள் பருப்பு கடையில் சாம்பாராக மாற்றுறதும் கேரட் சீஸ் தோசையும் பார்த்துட்டீங்க, ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நடுவில் ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ சாம்பார் வந்து ஒரு இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? தோசை வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தோசை. ஓகே, ஸோ தோசை வந்து பார்த்திங்கன்னா இது தோசை கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து ஊத்தாப்பம்னு சொல்லிட முடியாது. இட்ஸ் கைண்ட் லைக் வந்து அப்பம்னே சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக ஊத்தாப்பம் அப்படின்னா 2 பக்கம் நம்ம வேக விடுவோம். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே ஒரு மூடி வச்சு மூடிடுவேன். ஸோ தட் என்ன ஆகும்னா கீழே வந்து இந்த தோசைக்கல்லோட சூட்லேயும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி குக் ஆகிடும், ஆவிலே குக் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தோசைலாம் நீங்கள் மாவை ஆட்டி ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஸ்பாஞ்சினஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுடும்போது அந்தளவுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் இருக்காது. அப்போ வந்து நீங்கள் ரோஸ்ட்டு மாதிரி தோசை செஞ்சுக்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா அந்த 4 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியாரம், அப்புறம் ஊத்தாப்பம், இட்லியாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். ஓரளவுக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா புளிச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்சினஸ் வராது தோசையில், ஓவராக புளிச்சிருச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரோஸ்ட் மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே வாரத்தில் ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக, ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு 3 தோசை, எனக்கு 2 தோசை. ஸோ எங்களோட லிமிட்டே இவ்வளோ தான். சப்பாத்தினா 3 அவருக்கு, எனக்கு 2. தோசைனாலும் அவருக்கு 3, எனக்கு 2, இந்த மாதிரி தான். ஸோ வந்து ஊத்தப்பம் ரெடி, சாம்பார் ரெடி. என்னோட மித்துன் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்காரு, அவங்க அப்பா ஊட்டி விட சொல்லி. இங்கே ஹாய் சொல்லுங்க. ஓ
போயிட்டு நான் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் பார்க்கலாம். டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிதுன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் டிவி பார்த்துட்டு ஸோ டைம் வந்து நியர்லி 9:45 ஆச்சு. ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து 2 பேர்த்தையும் தூங்க வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. நான் வந்து இப்போ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒர்க் இருக்கிறத பொறுத்து மாற்றி லைக் சில நாள் பார்த்திங்கன்னா நான் மிதுனா அவர் வந்து விகாஷினி தூங்க வச்சுருவார். ஏன்னா விகாஷினி வந்து ஸ்டில் பெட் டைம் ஸ்டோரிஸ் கேட்டுட்டு தான் மேடம் தூங்குவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவ்வளோவும் தூங்க வைக்க யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஸ்டோரி சொல்ல தான் தூங்குவாங்க. ஸோ அதனால் வந்து ஒர்க் இருக்கிறத பொறுத்து ஒரு நாள் அவர் ஒரு நாள் நான், சில நாள் அவருக்கு ஒர்க் இருந்ததுன்னா நான் 2 பேர்த்தையும் தூங்க வச்சுருவேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் இருக்குது, அதனால் வந்து அவரை தூங்க வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இந்த க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு தான் போயிட்டு என்னோடய வீடியோ எடிட்டிங் ஒரு 1/2 hour ஒர்க் தான், அதை முடிக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி க்ளீனிங் வந்து ஒரு 1/2 hour முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைனிங் ரூம் முடிச்சாச்சு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு எதுவும் வந்து இதாகலை, ஏன்னா ரொம்ப சிம்பிளான குக்கிங் அப்படின்றதுனால. ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன பண்ணுவேன் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். லைக் பால், அப்புறமா மாவு, இல்லை வந்து நைட் ப்ரிப்பேர் பண்ண குழம்பு ஏதாவது மீதி இருக்குது அப்படின்னா அதுன்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தோசைக்கல்லை வந்து லைட்டாக மேலே இருக்க அந்த எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிங் போர்டு அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டேன். ஸோ இந்த வேலை முடிச்சிட்டனாலே நம்மளுக்கு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீனிங் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்படியே ஏதோ அப்படின்னு பண்ணுறத விட இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து டிஷ்வாஷரில் லோட் பண்ண போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் இருக்கிற எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் லோட் பண்ண போகிறேன். ஸோ வந்து யூஸ்வலாக நைட் டைம் மட்டும்தான் ஆன் பண்ணுவேன். ஸோ நேற்று நைட் லோட் பண்ணது இப்போ தான் அன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர் வந்து ஏன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வீடியோவெல்லாம் போட்டுட்ருக்கீங்க, வேறு ஏதாவது போடுங்க அப்படி சொல்லுவீங்க. க்ளீன் பண்ணுறது அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கைண்ட் லைக் ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகேவா? நம்மளுக்கு இதை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நானே நிறைய க்ளீனிங் வீடியோஸ் பார்த்துருக்கேன். நம்ம பேசாமல் இருந்தோம்னா கூட நம்மளும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து சிலருக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, நிறையா பேர் விரும்பி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி ரெசிபீஸ்க்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்காக இனிமேல் எவ்ரி வீக் ஒரு ரெசிபி கண்டிப்பாக என்னோடய சேனலில் இருக்கும். பட் அதுக்காக விலாகிங்கையோ இல்லை ஷாப்பிங்கோ அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸை என்னால் ஸ்டாப் பண்ணலாம் முடியாது, ஏன்னா அதை நிறையா பேர் விரும்பி பார்க்குறதுனால. ஸோ நீங்கள் விரும்பி பார்க்குறதும் உங்களுக்காக ரெசிபீஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துட்டு நிறையா பேர் வந்து சூப்பர் ஸ்பீச் தீபா, நைஸ் ஸ்பீச், கீப் ராக்கிங், சூப்பர்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ண அத்தனை பேத்துக்கும் இந்த வீடியோவில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனிவேஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் லோட் பண்ணிட்டேன். ஸோ அலுமினியம் மட்டும் டிஷ்வாஷரில் வைக்கக்கூடாது, அதனால் அந்த குக்வேர் மட்டும் நான் வாஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப், அப்புறமா வந்து கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். ஸோ கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சிங்க்கு க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டே டைமில் முடியலனாலும் கண்டிப்பாக நைட் டைம் வந்து உங்களோட கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறமா வந்து சிங்க்கு, அப்புறம் அங்கே இருக்கிற டேப் அதாவது அந்த ஃபாஷெட், இது 3யுமே வந்து டெய்லியும் கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்கள் கிச்சன் க்ளீனாக இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு வந்து குக் பண்ணுற மூடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிங்கில் யூஸ்வலாக நிறையா வேஸ்ட்டு போடுறோம், நம்ம சாப்பிட்ட பிளேட்டுன்னு போடுறோம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து கண்டிப்பாக டெய்லி ஒரு தடவையாவது வந்து சிங்க்கை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து சிங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு டேப்பையும் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு தடவை வைப் பண்ணிவிடுவேன். மாதிரி நீங்கள் அடிக்கடி ரொம்ப நேரம் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது கை வந்து தண்ணியில் நனைஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அதனால் உங்கள் கை வந்து ட்ரை ஆகிடும், அப்புறமா ரஃப்பாக இருக்கும். சிலருக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்காது, அந்த கெமிக்கலை நம்ம வாஷ் பண்ணுறதுனால கை வந்து ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாஷிங் முடித்த உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 சொட்டு தேங்காய் எண்ணெய்
கையில் தடவிட்டீங்க அப்படின்னா உங்கள் கை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இல்லை ஹேண்ட் க்ரீம் எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து நேச்சுரல் ஸ்டைலில் இருக்கட்டுமேனு கோகோனட் ஆயில் சொன்னேன். ஸோ கோகோனட் ஆயில் ஒரு 3 ட்ராப் 4 ட்ராப் எடுத்து கையில் தடவிட்டிங்கன்னா சீரியஸாக உங்கள் கை வந்து அவ்வளோ சாஃப்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் வீட்டிலேயே எப்படி வந்து ஹேண்ட் க்ரீம் அண்டு ஹேண்ட் ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து லிவிங் ரூம். ஸோ லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை. பட் ஜஸ்ட் லைக் தட் அந்த சோஃபா மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஏன்னா ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. டிவி பார்க்குறது, சாப்பிட்றது. இன்றைக்கி வந்து இங்கே சாப்பிடல, பட் மேக்ஸிமம் இங்கே தான் சாப்பிடுவோம். அதனால தான் கொஞ்சம் ஃப்ளோர்லாம் க்ளீனாக இருக்குது. இல்லைனா வந்து கொஞ்சம் ஃப்ளோர் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இன்றைக்கி வந்து சோஃபா மட்டும்தான் க்ளீன் பண்ண வேண்டியது. ஸோ வந்து சோஃபாலாம் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் ஏரியா. ஸோ ஒர்க் ஏரியா வந்து மேக்ஸிமம் இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் ஏன் இப்படி கிளஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம மித்துனால தான். நான் வந்து இங்கே உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவர் வந்து எல்லாம் ட்ராவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளில போட்டு எல்லாம் வந்து இப்படி பண்ணிடுவார். ஸோ அதுதான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து விகாஷினியோட ஸ்கேட்டிங் கிட். அது என்னன்னு தெரியல, இன்றைக்கி மேடம் திடீர்னு நான் ஸ்கேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் கீழே போய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ யூஸ்வலாக வந்து நைட் டைமில் நான் என்னோடய ஒர்க் டேபிளை க்ளீன் பண்ண மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அப்படியே கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப வந்து மோசமாக இருந்தது. அதனால் சரி இப்போயே க்ளீனிங் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நார்மலாக இருக்கும்போது எப்படி இருந்தாலும் ஓகே. பட் க்ளீனிங் ஒர்க் பண்ண வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேபிள் ஃபுல்லாக அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஒர்க் பண்ணவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் ஏரியாவும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப நேரம் ஒர்க்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து விகாஷினியோட சேனலுக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். எடிட்டிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் லைக் தட் வந்து அப்லோட் கொடுத்து அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பப்ளிஷ் பண்ணுறது தான். ஸோ ஒரு 1/2 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ விகாஷினியோட சேனல் வந்து நிறையா பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ணதும் நியர்லி ஒரு 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை விட அவள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-16 ஒரு டெய்லியும் 10 சப்ஸ்கிரைபர்ஸாக வரும்போது அவகிட்ட டெய்லியும் சொல்லுவேன். அதுக்கே அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஓ மம்மி 80 வந்துடுச்சா, 100 வந்துடுச்சா அப்படின்ட்டு. பட் இப்போ 1500 சொன்னது ஷீ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனிவேஸ் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. வந்து தூங்க வேண்டிய டைம். அதனால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு தூங்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.